ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். ஸோ சிசர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கிடச்சிருச்சு. அதர்வ் எங்கே வச்சுருந்தானா, வெளியில் வச்சுருந்தான். நேற்று இந்த கீரை அப்புறம் வந்து இதெல்லாம் பறக்க போயிருந்தா இல்லையா, அங்கே வெளியில் வச்சுட்டு வந்திருக்கா. நல்ல வேலை பத்திரமா இருந்தது. ஸோ விஹான் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ப்ரெட்டு ட்ரை பண்ணுறான். ஏதோ ஒரு ஃப்ரெஞ்சு ப்ரெட்டு போல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறான். ஹோப்ஃபுல்லி நல்லா. பீட்ஸா அன்றைக்கி சூப்பராக பண்ணியிருந்தான். ஸோ இதுவும் நல்லா தான் வரணும். ஃபர்ஸ்ட் டைம் பீட்ஸா டோ அந்த வீடியோ போட்டிருக்கேன். நல்லா மெத்துன்னு சாஃப்டாக பஞ்சு மாதிரி என் பர்த்டேக்கு பண்ணியிருந்தான். என்னோட கிஃப்ட். நீ இப்படி வா, அவன் அப்படி வரட்டும். சரி, உனக்கு எதுக்கு சாப்பிங் போர்டு? அப்படியே சாப்பிட்றானா கட் பண்ணிவிட்டு. இதெல்லாம் நாட்டக் ட்ராமா இவனுக்கு. ஸோ என்னவோ சொல்ல வந்தேனே இன்னும். இது வந்து நாளைக்கு டிஃபனுக்கு நமக்கு இந்த பிரெட் ஃப்ரெஷ் அவன் ஃப்ரெஷ் பிரெட். டனாயிங். விஹான் வந்து நம்ம கார்டன்லேருந்து ரோஸ்மெரி பறைக்க போகிறோம். ஹர்ப்டு பிரெட். இது வந்து பெய்சில். பீட்சாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரைட் ரைஸ்க்கு, பீட்சாக்கு. இது வந்து ரோஸ்மெரி. இது வந்து நான் தைமுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது ரோஸ்மெரி. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னாங்க, தேங்க்யூ ஸோ மச். நான் நிஜமாகவே இது தைமுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃப்ரெஷ் ரோஸ்மெரி. இன்றைக்கி வந்து ஃபுல் மூன். இன்றைக்கி பௌர்ணமி. நேற்று இன்றைக்கி இன்னும் மூன் வரல. மூனுக்கு வெயிட்டிங். அப்புறம் இன்றைக்கி ஹோலி கூட. எல்லாருக்கும் இன்றைக்கி லீவு. இது வந்து கண்டினியூட்டி. நம்ம நேற்று போட்ட vlog ஓடுது. இது வந்து இன்றைக்கி சாயங்காலம் நடக்கிற சீன். அதாவது இன்றைக்கி மண்டே சாயங்காலம் நடக்கிற சீன். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து நான் இப்போ தான் என்னோடய வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு வரேன். ஸோ ஃபுல்லாக எடிட் பண்ணலான்னு பார்த்தா முடியாது. சரி, அட்லீஸ்ட் இவ்வளோ வரைக்கும் எடிட் பண்ண வரைக்கும் நான் போட்டாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ பசங்க வந்து கிச்சனில் இருக்காங்க. ஸோ அத்தருக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. கம்ப்யூட்டர் அசால்ட்டாக முடிச்சிடுவான். ஸோ விஹான் ஃப்ரீயாக இருந்தால் சரி, அவன் ஏதோ பண்ணுறான் ப்ரெட்டு. இவன் எனக்கு பசிக்குது 7 மணிக்கு பசிச்சாக்கா டேஞ்சரான டைம். அதுக்கப்புறம் இவங்க பின்னாடி நான் 9 மணி வரைக்கும் கத்தணும், வந்து சாப்பிடுங்க. எனக்கு வந்து 9 மணிக்குள்ளே கிச்சன் வேலை மைண்ட் அப் பண்ணணும். 10-11 மணி ஆகிப்போகுது. இல்லைன்னா டின்னர் ரெடி. இவன் என்ன பண்ணுறான்? ஸோ டின்னர் ரெடியாக இருக்குது. ஒரேடியாக சாப்பாடு சாப்பிட்றான்னா அந்த அளவுக்கு பசி இல்லையா, டின்னர் சாப்பிட்ற அளவுக்கு பசி இல்லையா. அதனால் சரி ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கோம். அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், டெக்கரேஷன் பாருங்கள், நல்லா கட் பண்ணியிருக்கான் க்யூப்ஸ். ஒன்று எடுத்துக்கிட்டாடா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாவா. ஆனால் த்ரோட்டுக்கு இந்த கோல்டு சேவில் மனமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டி. ஆப்பிள் விட இதில் சத்து ஜாஸ்தி இருக்குது. ஆனால் ஒன்று, அதர் குட்டி அழகாக ஹெல்ப் பண்ணுவான் அவங்க அண்ணனுக்கு. என்ன ஹெல்ப் கேட்குறானோ நல்லா. அசிஸ்டன்ட் ஷெஃப் ஒரு நல்லா. ஹலோ. பாருங்க, இவ்வளோ எதுக்குடா? ஆனால் அவனை கரெக்டாக கைடு பண்ணும். இல்லைன்னா இது மாதிரி எதனா உல்ட்டா புல்ட்டா செஞ்சு வைப்போம். நானும் அதர்வும் வெளியில் வந்துட்டோம் மூன் பார்க்குறதுக்கு. டடாயிங் பாருங்கள், அந்த கோல்டன் கலர் மூன் தெரியுதா? இருங்க, நம்ம மூன் வந்துருச்சு. டடாயிங். இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, கோல்டன் மூமெண்ட். வெயிட் கண்ணா, இருடா. ஆஹா, என்ன செமையாக தெரியுது. ஓஹோ, ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம். இருக்கிறது என் கேமராவில் இவ்வளோ தான் கெப்பாசிட்டி. பரவாயில்ல. ஆப்வியஸ்லி நேரில் பார்க்கும்போது ஐயோ அம்மா முடியல. ஃபுல் ரெட், பிளட் ரெட். அப்படியே சூரியன் சைஸ்க்கு இருக்குது. ஆமாம், ஆரஞ்சு சூரியன் சைஸ்க்கு இருக்குது. இங்கே வந்து இந்த அளவுக்கு தான் வருது. அப்பா பியூட்டி. நம்ம செந்தா மாமா. எல்லாருக்கும் ஹாப்பி ஃபுல் மூன் டே. இன்றைக்கி அவ்வளோ பவர். இன்றைக்கி அதர்குட்டி பாருங்கள். சரி, நான் இப்படியே உங்களை என்கேஜ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். சாரி, நீங்கள் போயிட்டு vlog என்ஜாய் பண்ணுங்கள். நான் கேமரா வச்சுட்டு நேரில் இந்த லைவ் காட்சியை என்ஜாய் பண்ணுறேன். மூன் ரைஸ். ஸோ வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ப்ரெட்டு ரெடி ஆகி போச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. லக்கி பாருங்கள், நம்ம
இதுக்கு முந்தின மாதம் காணாமல் போன சிசர் கிடச்சிருச்சு. இது வந்து புது சிசர் வாங்கினது, இதுவும் காணாமல் போச்சு, கிடச்சிருச்சு. அந்த வைஃபை ஒர்க் ஆகலைன்னு விஹான் கொஞ்சம் மேலே போயிட்டு அந்த வைஃபை பாக்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தா அது மேலே வச்சுருந்துச்சா. இது பாருங்கள், லக்கி. ஸோ 2 சிசர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நைட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் மத்தியானத்துக்கு மிச்சம் ரைஸ் இருக்குது. இது கொஞ்சம் கத்திரிக்காயோட இது இருக்குது. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, எடுக்கவே இல்லை. ஸோ ஒரு 3 முட்டை இருக்குது இங்கே. சரியா? சைட் டிஷ் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு, பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு, கொஞ்சம் கேபேஜ் நல்லா ஃப்ரை பண்ணி கூட முட்டை போட்டு, முட்டை பொடி மாஸ். ஸோ இதுதான் இப்போ டின்னருக்கு. சப்பாத்தி ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். ஸோ நானும் பசங்க எல்லாம் சப்பாத்தி சாப்பிட்ருவோம். கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் ரைஸ் சாப்பிட்ருவாங்க. ரசம் இருக்கவே இருக்குது. கேபேஜ் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இந்த க்ரன்ச் இருந்தால் நல்லாயிருக்கும். வாவ், பாருங்க, ப்ரூஃபிங் 2 வாட்டி. ஒரு வாட்டி மாவு பிசைஞ்சு புஸ்ஸு நுப்பி அதுக்கப்புறம் கட் பண்ணி ஷேப்ஸ் பண்ணி மறுபடியும் 45 மினிட்ஸ் ப்ரூஃபிங் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டது. ஜஸ்ட் இப்படி ஸ்லிட். ஸோ இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இந்த லுக்கு காட்டுற, ஃபைனல் லுக்கு நல்லா வந்தாலும் சரி வரலனாலும் சரி, பட் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் சக்ஸஸ் தான். ஸோ எப்படி நல்லா இருக்காமல் போகும், சூப்பராக வரும். நல்லா இதாக இருக்குது பாருங்கள். ஸோ கடைசியில் ஃபைனல் லுக் நான் காட்டுறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு வீடியோவை முடிங்க, ஃபுல்லாக பாருங்கள். நேற்று விலாகு மிஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ், பிகாஸ் அந்த விலாகோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் குழந்தைக்கு ஸ்பெஷலாக கமெண்ட் போட்டு சொல்லணும். அப்போ தான் மோட்டிவேஷன். ஹெல்ப் பண்ணுறியாடா? இந்த 2 பசங்களுக்கு ஸ்கூலில் சின்ன குழந்தை போது என்ன வேக்சினேஷன் போடணும்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு ஞாபகம் இருக்குது? அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை கூட. அதர்வ வந்து ஹெல்ப் பண்ணடானா சாப்பிட்றதுல ஹெல்ப் பண்ணுறேன்றோம். Then finish pre-eating after 40 days. Yes, 5 minutes, yes. Do milk wash. So இதுதான் மத்தியானம் செஞ்ச ஆஃப். ஸோ இதுதான் மத்தியானம் செஞ்ச உருளைக்கிழங்கு ரோஸ்ட் இல்லை ஃப்ரை மசாலா ஏதோ ஒன்று. இந்த மசாலாலே ரைஸ் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை கடாய் சோறு சாப்பிட்லாம். ரசத்தோடையும் சூப்பராக இருக்கும், சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும். சூடாக சாப்பாடும் ரெடி. ஃப்ரெஷ்ஷாக உரைக்கி ஊற்றி வச்ச தயிரும் ரெடி, சப்பாத்தியும் ரெடி. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். இங்கே நம்ம ரசம் இங்கே இருக்குது. அவ்வளோதான், இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி பண்ணது, மத்தியானம் பண்ணது, நேற்று பண்ணது எல்லாம் மிக்சிங்கு சூடாக ரெடியாக இருக்குது. சாப்பிடுவோம். கடைசியில் பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த ப்ரெட்டு எப்படி வருதோ, என்ன ஷேப் என்ன கலரில் வருதோ கண்டிப்பாக உங்களுக்கு அவுட்புட் ஷேர் பண்ணுறேன். சூடாக ரெடியாக இருக்குது. நம்ம டின்னர் சாப்பிட வேண்டியதான். வீடியோ கடைசியில் லாஸ்ட் பார்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ப்ரெட்டு குழந்தை பண்ணுற ப்ரெட்டு பேர் என்ன வரமாட்டேங்குது, அவன் கேட்டால் கரெக்டாக சொல்லுவான். ஸோ எப்படி என்ன ஷேப்பு சைஸ் கலரில் வருதோ அப்படியே அவுட்புட் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் நல்ல கமெண்ட், மோட்டிவேஷ்னல் கமெண்ட்டாக போடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் அவன் எதனா பேக் பண்ணால் அவன் என்ன ஷேர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவான். இப்போ எல்லாம் அலோவே பண்ணுறதில்ல. சரி, இன்றைக்கி ஏதோ மூடு நல்லா இருந்துச்சு, அலோவ் பண்ணா. சரி, ஓகே. ஸோ நம்ம சாப்பிட்ருவோம், ப்ரெட்டோடு சந்திப்போம்.
டடாயிங் ரிவீல் டைம். டடாயிங் பாருங்க என்ன மாதிரி லுக். ஃப்ரெஷ் அவன் ஃப்ரெஷ் பிரெட்ஸ். இது பேர் என்னன்னு தெரியல, விஹானை தான் கேட்கணும். ஃபுல் வீடே அப்படி அருமையான ஸ்மெல், பேக்கரி ஸ்மெல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைக்கு ஃபுல் 10 out of 10 மார்க்ஸ் கொடுக்கலாம். டெக்ஸ்சர் லுக். ஆக்சுவலி இதில் வந்து எக் வாஷ் கொடுக்கணும். நம்ம வீட்டில் நான் தான் முட்டை சமைச்சிட்டேன்னு. ஸோ முட்டை நம்ம எக் வாஷ் கொடுத்துருந்தா இன்னும் செம்மையாக கலர் வந்திருக்கும். மில்க் வாஷ் தான் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம கார்டன்லேருந்து அந்த ரோஸ்மெரி எல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட் போட்டு ஃப்ளேவர்டு ப்ரெட் இது. ஸோ இதுதான் நமக்கு காலையில் டிஃபனுக்கு சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை. சூப்பர் விஹான். ஆக்சுவலி பசங்களோடது, நம்ம பசங்களது சேனல் இருக்குது, யமி ட்ரீட்ஸ் வித் யஷ்னா. நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் 100-200க்கு மேலே ரெசிபீஸ் இருக்கும். பிரெட்ஸ், பேக்ஸ், பீட்சாஸ், பசங்க பண்ணுற மாதிரி ஓகேவா. நோ ஃபயர் ரெசிபீஸ், குக்கீஸ்லேருந்து சூப்ஸ், சாலட், ஸ்டார்டர்ஸ், ஓகே எல்லாமே இருக்குது. ஈவன் ட்ரிங்க்ஸ் கூட இருக்குது. குட்டி குட்டி பசங்க நல்ல ஹெல்தி ட்ரிங்க்ஸ் என்னென்னவோ இருக்குது. அதில் எல்லாமே இருக்குது, ரெசிபீஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் டைம் இல்லை. பட் விஹானுக்கு வந்து சமையல்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி பார்த்து வச்சு டைம் இருக்கும் போது வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி ஆஃப் டைமில் செய்வான், ஏதாவது ட்ரை செய்வான். அவனுக்கு பேக்கிங்னா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி கான்டினென்டல் ரெசிபீஸ் எல்லாம் நல்லா பிடிக்கும் அவனுக்கு. ஆனால் நம்ம ஊர் ஸ்டைலு ரசம், சாம்பார், குழம்பு அதெல்லாம் வச்சதில்ல. அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் லெஸ் இருக்குது. சின்ன வயசுலேயே அவன் தோசை செம்மையாக ஊற்றுவான். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோ அழகாக ஊற்றுவான். அவனை பார்த்து அத்தர்வுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. சரி ஓகே, பேதெல்லாம் நமக்கு ஒரு ஸ்கில் தானே, லைஃப் ஸ்கில் தானே. சமையல் தெரிஞ்சால் அவங்க ஹாப்பியாக இருக்கலாம், அவங்க சுத்த பக்கம் இருக்கிறவங்க ஹாப்பியாக வச்சுக்கலாம். பேர் கேட்டுப்போம். பேர் சொல்லுடா. பேர் பேகெட். பேகெட் ஸ்பெல்லிங்கு BAGUETTE. என்னவோ அதுதான். உங்க சார்பாக நானே டேஸ்ட் பண்ணுறேன். Even the butter, buttery, hobby, Kayamat, too good. ஒரு பேக் சைடு கூட பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. குட் மார்னிங். ஒரு கிளான்ஸ் விஹானோட டிஃபனும் காட்டிடலான்னு பாருங்கள். இதுதான் இந்த ஹர்ப்டு ப்ரெட்டு. ஸோ காலையில் இதுதான் டிஃபனுக்கு சாப்பிட்டா. இந்த ஹர்ப்டு ப்ரெட் வந்து ஸ்கூலுக்கு வச்சுட்டு சொன்னான். ஸோ இது வந்து ஸ்நாக்ஸ்க்கு வச்சாச்சு. ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் பட்டர் டோஸ்ட் பண்ணி, ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி. இது வந்து நம்ம தோட்டத்தது பாலக், நம்ம தோட்டத்தது தக்காளி இதெல்லாம் போட்டு பாலக் பன்னீர் புர்ஜி பண்ணியாச்சு. பன்னீரும் வீட்டில் செஞ்சது. எக்ஸ்ட்ரா பால் இருந்துச்சு, அதில் பன்னீர் எடுத்தாச்சு. ஸோ நல்லா க்ரீமியாக சப்பாத்தியோட நல்லாயிருக்கும். இதுதான் லஞ்சுக்கு. ஸோ இது சப்பாத்தியோட பேக் பண்ண போகிறேன். சப்பாத்தி, பூரி, பராட்டாவோட செம்மையாக இருக்கும். இது கொஞ்சம் கசூரி மேத்தி தூவி இறக்குனா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதுவும் ப்ரெட் மேலே டாப்பிங் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.